சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த 2 விரல்ல ஒன்னு தொடுங்களேன். எதுக்கு சார்? தொடுங்க சொல்றேன். சார், உங்களுக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா சின்ன பிள்ளை மாதிரி விரல தொட சொல்லிலாம் விளையாடிட்டு இருக்கீங்களே சார். வாங்க சார் போலாம். அஞ்சலி, ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல நினைச்சே உங்களை விரல தொட சொன்னா சின்ன பிள்ளைங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ளீஸுங்க, இதுல ஒரு விரல தொடுங்க. சார், என்ன சார் நீங்க? டைம் ஆயிட்டு இருக்கு, வாங்க சார். ஏங்க, 2 விரல்ல ஒரு விரல தொடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ இதுல ஏதாவது ஒரு விரல தொட்டாதான் நான் உங்க கூட வருவேன். சூப்பருங்க. நான் எந்த விரல நீங்க தொடணும்னு நினைச்சனோ அந்த விரல தான் நீங்க தொட்டீங்க. சரி, இப்ப வாங்க சார் போலாம். அஞ்சலி, நான் என்ன நினைச்சேன் நீங்க கேட்க மாட்டீங்களா? என்ன சார் நினைச்சீங்க? கூடிய சீக்கிரமே உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட சேரணும்னு நினைச்சேன். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட சேருவீங்கன்னு நினைச்ச ஒரு விரலும் சேர மாட்டீங்கன்னு நினைச்ச இன்னொரு விரலையும் உங்களை தொட சொன்னேன். நீங்க நான் நினைச்ச மாதிரியே பாசிட்டிவா உங்க ஹஸ்பண்ட் கூட சேருவீங்கன்னு நான் நினைச்ச விரல தான் தொட்டீங்க. அப்போ கண்டிப்பா சீக்கிரமே உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட சேர்ந்துருவாரு. என் விதையே தப்பா இருக்கும்போது விரல தொட்டா எப்படி சார் போன வாழ்க்கை திரும்ப கிடைக்கும்? கிடைக்கும் அஞ்சலி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் வாழ்க்கை முடிஞ்சு போன கதை சார், அத திரும்ப ஆரம்பிக்கலாம் முடியாது. இல்ல, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நம்ம கையில இல்லங்கிறப்போ முடிஞ்சு போன கதைன்னு எதையுமே நம்ம முடிவு பண்ண முடியாது அஞ்சலி. சரிங்க சார், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கீழே வாங்க சார். ஏண்டி, மாப்பிளைய கூட்டிட்டு வரேன் தானே போனேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? நான் போகும்போது சார் ரெடி ஆயிட்டு இருந்தார் மேடம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிது? நீ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? ஆண்டி டென்ஷன் ஆகாதீங்க, நான் வந்துட்டேன். ஹாய் பா. ஹாய் பாட்டி. நான் ஒன்னும் டென்ஷன் ஆகல மாப்பிள, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதான் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வர மாட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப கூட கொஞ்சம் டென்ஷனா தான் பேசிட்டு இருக்கீங்க. நோ டென்ஷன், ரிலாக்ஸ். ஆண்டி, ஒரு குட் நியூஸ். இத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? என்ன சொல்ல போறீங்க மகேஷ்? அஞ்சலி சீக்கிரமே இங்க இருந்து போயிருவாங்க. என்ன மகேஷ் திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஏன்னா கூடிய சீக்கிரமே அஞ்சலியோட ஹஸ்பண்ட் அவங்கள தேடி வந்து அவங்கள கையோட கூட்டிட்டு போக போறாரு. அப்போ அவங்க போய் தானே ஆகணும். அஞ்சலியோட ஹஸ்பண்ட் வரப்போறாரா? எப்ப மகேஷ்? அது தெரியல, ஆனா
சீக்கிரமே வந்து கூட்டிட்டு போவாரு. என்ன மகேஷ் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டி, அன்னைக்கு சாமி முன்னாடி வச்சு நீங்க பூ போட்டு பார்த்தப்போ அஞ்சலி ஹஸ்பண்டோட சேர்ந்துருவாருன்னு தானே வந்துச்சு. ஆ, அதே மாதிரி இன்னைக்கு அஞ்சலி ஹஸ்பண்ட் கிடைச்சிருவாரா, அஞ்சலி கூட சேர்ந்துருவாரான்னு நான் மனசுக்குள்ள நினைச்சு அஞ்சலி கிட்ட 2 விரல நீட்டினேன். அதுக்கு அவங்க கரெக்டா பாசிட்டிவான விரல தான் தொட்டாங்க. அதனால கண்டிப்பா அஞ்சலி அவங்களோட ஹஸ்பண்டோட சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.